இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு சிக்கனும் போட்டு எப்படி குழம்பு வச்சேன்னு பார்க்கலாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது. சுவையாகவும் இருந்தது. நம்ம இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம். குக்கரில் எல்லா காயும் ஒன்றா போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி தண்ணி ஊற்றிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டு குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அடுத்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு பொரிச்சு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் வெந்து வந்துருச்சு. நல்லா பருப்பு மத்தை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். மசிவிட்டு அடுத்து நம்ம இந்த தாளிச்சிருக்கோம் பாருங்கள். சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே வணங்கட்டும். அடுத்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். அந்த சிக்கனை போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நல்ல ஒரு கிளறிட்டு மூடி வச்சுக்கலாங்க. வேகட்டும். சிக்கன் வேகட்டும். மூடி வச்சு வேக வச்சா சீக்கிரம் வேகும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூனாட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. வேகட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குது பாருங்கள். தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி விடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்திக்கலாம். இது சேர்த்தி கலந்து விட்டுக்கலாங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு, சாதமான பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு, சப்பாத்தியான தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம குழம்பு வச்சா போதும். இந்த அளவுக்கு நல்லா குழம்பு நல்லா கொதி வருது பாருங்கள். நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள். சுவையாகவும் இருந்தது. நல்லா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிக்கலாங்க. மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு அருமையாக இருந்தது. சப்பாத்திக்கும் நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த குழம்பு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ ருசியாக இருந்தது. எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.